அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 79வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி 1 அரசர்கள் அதிகாரம் 17 முதல் 19 வரை. எலியா இறைவாக்கினரின் காலத்தில் நாட்டில் பஞ்சம் வந்தது. அப்பொழுது எலியா சாரிபாத்து கைம்பெண்ணிடம் அனுப்பப்படுகிறார். அந்த கைம்பெண் தன்னிடம் இருந்த கடைசி மாவையும் எலியாவுக்கு அப்பம் சுட்டு கொடுத்தார். அதனால் எலியாவும் அவரை ஆசீர்வதித்தார். அவருடைய கலயத்தில் மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. சில நாட்களுக்கு பிறகு அந்த கைம்பெண்ணின் மகன் இறந்துவிட்டான். எலியா அவனை தன்னுடைய அறைக்குள் எடுத்து கொண்டு போய் அவன் மீது படுத்து ஜெபித்தார். உடனே அந்த கைம்பெண்ணின் மகன் உயிர் பெற்று எழுந்தான். 3 ஆண்டுகள் கழித்து எலியா ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபித்த போது நாட்டில் மழை பெய்தது. அதனைத் தொடர்ந்து எலியா ஆண்டவரின் வார்த்தைக்கேற்ப எலிசாவை இறைவாக்கினராக திருப்பொழிவு செய்கிறார். இன்று நாம் 1 அரசர்கள் அதிகாரம் 17 முதல் 19 வரை வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். 1 அரசர்கள் அதிகாரம் 17. எலியா காலத்து பஞ்சம். கிளையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பாலுள்ள கெரீத்து ஓடையருகில் ஒளிந்து கொள், அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள், அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரீத்து ஓடையருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாள்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. சாரிபாத்து கைம்பெண். அப்பொழுது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது, நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு, அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கி கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை, பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வீட்டுக்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய், ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலயத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலயத்திலிருந்த எண்ணெயும் குறையவில்லை. இதற்கு பின் ஒரு நாள் வீட்டு தலைவியான அந்த பெண்ணின் மகன் நோயுற்றான். அவனது நோய் மிகவும் முற்றவே அவன் மூச்சு நின்று விட்டது. அவர் எலியாவிடம், கடவுளின் அடியவரே, எனக்கு ஏன் இப்படி செய்தீர்? என் பாவத்தை நினைவூட்டவும் என் மகனை சாகடிக்கவுமா நீர் வந்திருக்கிறீர் என்றார். எலியா அவரிடம், உன் மகனை என்னிடம் கொடு என்று சொல்லி அவனை அவர் மடியில் இருந்து எடுத்து தாம் தங்கியிருந்த மாடி அறைக்கு தூக்கி சென்று தம் படுக்கையில் கிடத்தினார். அவர் ஆண்டவரை நோக்கி, என் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு தங்க இடம் கொடுத்த கைம்பெண்ணின் மகனை சாகடித்து அவளை துன்புறுத்தலாமா என்று கதறினார். அவர் அந்த சிறுவன் மீது 3 முறை குப்புறப்படுத்து ஆண்டவரை நோக்கி, என் கடவுளாகிய ஆண்டவரே, இந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெற செய்யும் என்று மன்றாடினார். ஆண்டவரும் எலியாவின் குரலுக்கு செவி கொடுத்தார். சிறுவனுக்கு மீண்டும் உயிர் திரும்பி வரவே அவன் பிழைத்து கொண்டான். எலியா சிறுவனை தூக்கி கொண்டு மாடி அறையிலிருந்து இறங்கி வீட்டிற்குள் வந்து, இதோ உன் மகன் உயிருடன் இருக்கிறான் என்று கூறி அவனை அவன் தாயிடம் ஒப்படைத்தார். அந்த பெண் எலியாவிடம், நீர் கடவுளின் அடியவர் என்றும் உம் வாயில் இருந்து வரும் ஆண்டவரின் வாக்கு உண்மையானதென்றும் தெரிந்து கொண்டேன் என்றார். 1 அரசர்கள் அதிகாரம் 18. எலியாவும் பாகாலின் பொய் வாக்கினரும்.
பல நாள்களுக்கு பிறகு பஞ்சத்தின் 3ஆம் ஆண்டில் ஆண்டவர் எலியாவிடம், ஆகாபு உன்னை காணுமாறு போய் நில், நான் நாட்டில் மழை பெய்ய செய்வேன் என்று கூறினார். அவ்வாறே எலியா தம்மை ஆகாபு காணுமாறு அவனிடம் சென்றார். அப்பொழுது சமாரியாவில் பஞ்சம் கடுமையாக இருந்தது. அரண்மனை கண்காணிப்பாளன் ஒபதியாவை ஆகாபு தன்னிடம் அழைத்தான். ஒபதியா ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சி நடந்தவர். ஆண்டவரின் இறைவாக்கினரை இசபேல் அழிக்க முயன்றபோது அவர்களுள் 100 பேரை குகைக்கு 50ஆக மறைத்து வைத்திருந்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வந்தார். ஆகாபு ஒபதியாவிடம், நாடெங்கும் சென்று எல்லா நீரூற்றுகளையும் நீரோடைகளையும் பார்ப்போம். ஒருவேளை குதிரைகளுக்கும் கழுதைகளுக்கும் உயிர் வாழ தேவையான புல் கிடைக்கலாம். நம்முடைய கால்நடைகளை இழக்க வேண்டியிராது என்றான். சுற்றி பார்ப்பதற்கென நாட்டை பிரித்து கொண்ட பின் ஆகாபு ஒரு திசையை நோக்கி சென்றார். ஒபதியா மறு திசையை நோக்கி சென்றார். போகும் வழியில் ஒபதியா திடீரென எலியாவை சந்தித்தார். அவர் அவரை அடையாளம் கண்டுகொண்டு தாழ்ந்து வணங்கி, நீர் என் தலைவர் எலியாதாமோ என்றார். அவர், ஆம், நான் தான். நீ உன் தலைவனிடம் சென்று எலியா வந்துள்ளார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஒபதியா, நான் என்ன பாவம் செய்தேன்? அடியானாகிய என்னை ஆகாபு கொலை செய்யும்படி நீர் ஏன் அவனிடம் கையளிக்கிறீர்? வாளும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என் தலைவன் உம்மை தேடி பிடிக்கும்படி ஆள் அனுப்பாத நாடோ பேரரசோ இல்லை. எந்த நாடோ அரசோ உம்மை காணவில்லை என்று சொன்னால் உம்மை காணவில்லை என்று ஆணையிட செய்தான். ஆனால் நீரோ எலியா வந்துள்ளார் என என் தலைவனிடம் சொல்கிறீர். நான் உம்மை விட்டு அகன்றவுடன் ஆண்டவரின் ஆவி உம்மை எனக்கு தெரியாமல் தூக்கி கொண்டு போய்விடலாம். ஆகாபிடம் சென்று நான் தெரிவிக்கையில் உம்மை அவன் காணவில்லை எனில் என்னை கொன்று விடுவான். அடியானாகிய நான் இளமை முதல் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்திருக்கின்றேன். ஆண்டவரின் இறைவாக்கினரை இசபேல் அழிக்க முயன்றபோது அவர்களில் 100 பேரை குகைக்கு 50ஆக மறைத்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வந்தது பற்றி நீர் கேள்விப்படவில்லையா? இப்படி இருக்க நான் என் தலைவனிடம் சென்று எலியா வந்துள்ளார் என்று சொல்கிறீர். என்னை அவன் கொன்று விடுவான் என்றார். அப்பொழுது எலியா, நான் பணியும் படைகளின் ஆண்டவர் மேல் ஆணை, இன்று அவன் காணுமாறு அவன் முன் நிற்பேன் என்றார். ஒபதியா புறப்பட்டு ஆகாபை சந்தித்து இதை தெரிவித்தார். உடனே ஆகாபு எலியாவை சந்திக்க சென்றான். ஆகாபு எலியாவை கண்டதும், இஸ்ரேலரிடையே கலகமூட்டுகிறவன் நீதானே என்றான். அதற்கு எலியா, இஸ்ரேலரிடையே கலகமூட்டுகிறவன் நான் அல்ல, நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் தான். ஏனெனில் நீங்கள் ஆண்டவரின் கட்டளைகளை புறக்கணித்து பாகால் பின்னே செல்கிறீர்கள். இப்போதே ஆள் அனுப்பி இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் கர்மேல் மலையில் என் முன்னிலையில் ஒன்று திரட்டு. இசபேலின் பந்தியில் உணவருந்தும் பாகாலின் 450 பொய் வாக்கினரையும் அசேராவின் 400 பொய் வாக்கினரையும் கொண்டு வந்து சேர் என்றார். அவ்வாறே ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான். பொய் வாக்கினரையும் கர்மேல் மலையில் ஒன்று திரட்டினான். எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, எத்தனை நாள் இருமனதோராய் தத்தளித்து கொண்டிருக்கப் போகிறீர்கள்? ஆண்டவர்தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள். அப்பொழுது எலியா மக்களிடம், ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் எஞ்சியிருக்கிறேன். பாகாலின் பொய் வாக்கினரோ 450 பேர் இருக்கின்றனர். 2 காளைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும். ஆனால் நெருப்பு வைக்கலாகாது. மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன். நானும் நெருப்பு வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள். நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் பதில் மொழியாக, நீர் சொல்வது சரியே என்றனர். பிறகு எலியா பாகாலின் பொய் வாக்கினரிடம், நீங்கள் அதிகம் பேராய் இருப்பதனால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள். ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு, பாகாலே பதில் தாரும் என்று கத்தினர். ஆனால் இக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய பலிபீடத்தை சுற்றி ஆடலாயினர். நண்பகலாயிற்று. எலியா அவர்களை கேலி செய்து, இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள், அவன் ஒரு தெய்வம். ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தூங்கி கொண்டிருக்கலாம். அவன் விழித்தெழ வேண்டியிருக்கும் என்றார். எனவே அவர்கள்,
இன்னும் உரத்த குரலில் கத்தினர். தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் இரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்து கொண்டார்கள். பிற்பகல் ஆயிற்று. அவர்கள் மாலை பலி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறி கொண்டிருந்தார்கள். ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. கவனிப்பார் யாரும் இல்லை. அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார். உன் பெயர் இஸ்ரவேல் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு உரைத்திருந்ததன் பொருட்டு அவர் வழிவந்த குலங்களின் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிபீடத்தை கட்டி அப்பலிபீடத்தை சுற்றிலும் 2 உழவுகால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார். அதன் பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். 4 குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். அவர் 2ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 2ஆம் முறையும் அவ்வாறே செய்தனர். அவர் 3ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3ஆம் முறையும் அப்படியே செய்தனர். எனவே தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது. மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார். மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, அப்ரஹாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்க செய்தருளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தது. இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். அப்போது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் பொய் வாக்கினருள் எவனும் தப்பியோடாதபடி அவர்களை பிடியுங்கள் என்றார். மக்கள் அவர்களை பிடித்து கொண்டு எலியா அவர்களை கீசோன் ஓடைக்கு கொண்டு போய் அங்கே கொன்றார். பஞ்சம் தீர்ந்து போதல். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போய் உணவும் பானமும் அருந்துவீர், ஏனெனில் பெருமழை ஓசை கேட்கிறது என்றார். ஆகாபு உணவும் பானமும் அருந்து சென்றவுடன் எலியா கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறி சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார். பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி, நீ போய் கடல் பக்கமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். எலியா அவனை நோக்கி, 7 முறை மீண்டும் சென்று பார் என்றார். 7ஆம் முறை அவன் சென்று பார்த்து, இதோ மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான். அப்போது எலியா அவனை நோக்கி, நீ போய் ஆகாபிடம் மழை தடுத்து நிறுத்தாதபடி தேரை பூட்டி போய்விடும்படி சொல் என்றார். இதற்கிடையில் வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெரும் மழை பெய்தது. ஆகாபு தேரில் ஏறி இஸ்ரவேலுக்கு சென்றான். அந்நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு இஸ்ரவேல் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார். 1 அரசர்கள் அதிகாரம் 19. சீனாய் மலையில் எலியா. எலியா செய்த அனைத்தையும் பொய்வாக்கினர் அனைவரையும் அவர் வாளினால் கொன்றதையும் ஆகாபு இசபேலுக்கு தெரிவித்தான். எனவே இசபேல் எலியாவிடம் தூது அனுப்பி, நீ அவர்களது உயிரை பறித்தது போல் நானும் நாளை இந்நேரத்திற்குள் உன் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்ல சொன்னாள். ஆகவே அவர் அச்சமுற்று தம் உயிரை காத்து கொள்ளுமாறு தப்பி ஓடினார். யூதாவிலிருந்து பெயர்செபாவை அடைந்ததும் அங்கே தம் பணியாளனை விட்டுவிட்டு அவர் பாலை நிலத்தில் 1 நாள் முழுதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டுமென பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூறை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார்.
அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அவர் அங்கிருந்து குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது. அவர், எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று வினவினார். அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர். உம் பலிபீடங்களை தகர்த்து விட்டனர். உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சி இருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது, எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர். உம் பலிபீடங்களை தகர்த்து விட்டனர். உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலை நிலம் நோக்கி செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சியின் மகன் ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள் பொழிவு செய். அசாவேலின் வாளுக்கு தப்பினவனை ஏகு கொல்லட்டும். ஏகுவின் வாளுக்கு தப்பினவனை எலிசா கொல்லட்டும். ஆயினும் பாகாலுக்கு மண்டியிடாமலும் அவனை முத்தி செய்யாதவர்களுமான 7000 பேரை மட்டும் நான் இஸ்ரேலில் விட்டு வைப்பேன் என்றார். எலிசாவின் அழைப்பு. எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர்பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏறுகள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டி கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலிசாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும். அதன் பின் உம்மை பெண் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார்.